இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த உலகமே அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்புடைய மிரட்டல் குவிந்து கொண்டுதான் இருக்கிறது. டெலிவிஷன் மீடியாக்கள் இதே போரிலிருந்து வரக்கூடிய விமான தாக்குதலுக்கான காட்சிகளை எடுத்துக்காட்டி வருகிறார்கள். இஸ்ரேலுடைய திமிரு இன்னும் அடங்கவில்லை. ஆனால் 23 நாடுகள் உதவி தேடி ஒரு நாட்டிடம் பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறார்கள். அந்த நாடு அமெரிக்கா கிடையாது, ரஷ்யா கிடையாது, சைனா கிடையாது, இஸ்ரேலும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவும் கிடையாது. அந்த நாடு எது? 23 நாடுகள் போன அதே நாடு ஈரான் தான். பேச்சுவார்த்தைக்காக சென்ற நாடுகள் ஐரோப்பியாவை சார்ந்த நாடுகள், ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள், முக்கியமாக கல்ஃப்ல இருக்கக்கூடிய நாடுகள். ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸிலிருந்து எங்களுடைய கப்பல்களை போக விடுங்கள், இந்த வழியை எங்களுக்காக திறந்து விடுங்கள். இந்த உதவியை எதற்காக அமெரிக்காவிடம் கேட்கவில்லை என்றால் அமெரிக்கா மீது இருந்த அந்த நம்பிக்கை சிதைந்து போனது. அமெரிக்காவால் தன்னுடைய பேஸை காப்பாற்ற முடியவில்லை, எங்களை என்ன காப்பாற்றுவார்கள் என்கிற அந்த விஷயம் புரிந்துவிட்டது. இந்த தருணத்தில் இஸ்ரேல் தன்னுடைய ஒரு புதிய கேமை விளையாண்டு வருகிறது. இந்த புதிய கேம் என்ன? கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்களை இஸ்ரேல் கொன்றிருக்கிறது லெபனானில். இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள், அப்பாவி குழந்தைகளை இஸ்ரேல் கொன்றிருக்கிறது. இதே இஸ்ரேலுடைய தாண்டவத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் தன்னுடைய வீடுகளை, வாசல்களை இழந்து டென்ட்களில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய கட்டாயத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் இஸ்ரேலை சார்ந்த ஒரு சில நபர்கள் அந்த இடத்தில் போய் வசிக்கவும் தொடங்கி விடுவார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா நேதன்யாஹுடைய பழைய கேம் பிளான், அதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்காக புரிய வைத்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காத நபர்கள் தயவு செய்து போய் பாருங்கள். இதை தாண்டி இஸ்ரேல் எந்த அளவில் இந்த போரை வைத்து லாபத்தை பார்த்து வருகிறதோ, அமெரிக்காவிற்கு நஷ்டம் அது வேற விஷயம், ஆனால் இஸ்ரேலிற்கு இந்த போரை வைத்து லாபம் தான் கிடைக்கும். எப்படி காசாவில் இவர்களுடைய தாண்டவம் நடந்ததோ அதே போன்ற தாண்டவத்தை இன்னைக்கு லெபனான் மீதும் இவர்கள் நடத்தி வருகிறார்கள். பில்டிங்ஸ், வீடுகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் எதுவுமே இவர்கள் விட்டு வைக்கவில்லை. இந்த போரில் இஸ்ரேல் ஒயிட் பாஸ்பரஸ் பேண்ட் கெமிக்கலையும் பயன்படுத்துவதில் எந்த விதமான அச்சமும் படவில்லை. இந்த பதிவில் மிக முக்கியமாக ஒரு 6 கேள்விகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இதற்கான நீண்ட விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை தயவு செய்து நீங்க பாருங்கள். What is this attack and occupation of Lebanon happening in the middle of war with Iran? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடந்து கொண்டிருக்கும் போது எதற்காக இஸ்ரேல் இன்னொரு பக்கம் போய் லெபனான் மீது இந்த தாக்குதலை நடத்த தொடங்கிவிட்டது? தி குரூப் ஹெஸ்புல்லா எதற்காக இஸ்ரேல் சிட்டிகளை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள்? லெபனானுடைய கேபிட்டல் சிட்டியான பெய்ரூட், இதை மிடில் ஈஸ்டோடைய பாரிஸாக பார்த்தார்கள் 1960ஆம் ஆண்டு. அது இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். லெபனான் எப்படி காசாவாக மாறியது அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எப்படி மீண்டும் ஒரு முறை தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள், எப்படி காசாவும் போது அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லையோ அதே போன்று இன்னைக்கு லெபனானிலும் நடக்கிறது. ஆனால் அதையும் இவர்கள் பார்ப்பதில்லை. எதற்காக நேதன்யாஹுவை ஹிட்லரை விட படு மோசமான நபர் என்று பார்த்து வருகிறார்கள்? அனைத்துமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். அதனால் கடைசி வரை இந்த பதிவை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்க தெரிவிக்கலாம். இதை தாண்டி உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது. எங்களுடைய சேனலுக்கும் இந்த சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளுக்கும் உங்களுடைய கருத்தை நாங்கள் மையப்படுத்தி அடுத்த வீடியோக்களுக்கான ப்ரிப்பரேஷனை நாங்கள் செய்து வருகிறோம். கடந்த 48 மணி நேரத்தில்
நேதன்யாகுடைய உண்மை முகம் உலகத்திற்கு முன்பு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. அமெரிக்கர்களுக்கும் இந்த நபருடைய சதித்திட்டம் புரிந்துவிட்டது. இஸ்ரேல் என்னைக்கு சவுத் பார் கேஸ் ஃபீல்டில் அந்த தாக்குதலை நடத்தியதோ, அந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அமெரிக்காவிற்கு எந்த அளவில் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது என்கிற டீட்டெயில்டான ஒரு வீடியோவை இந்த பதிவில் நாங்கள் போட்டிருந்தோம். எனர்ஜி ஷாக் என்கிற இந்த பதிவை தயவு செய்து நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஆழமான டீட்டெயில்ஸ் அதில் கிடைக்கும். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா இஸ்ரேல் எந்த குட் பேட் காப்பிற்கான அந்த கேம் பிளானை நடத்தி வந்தார்களோ, அதே நேரத்தில் இந்த இடத்தில் நேதன்யாகு கிறிஸ்துவர்களை பற்றி தவறாக பேசியது பேக் ஃபயர் அடித்திருக்கிறது. எந்த அளவில் ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ்களை பார்த்து வருகிறார்கள், அதற்கான ஒரு ஐடியாவை நேதன்யாகு கொடுத்திருக்கிறார். அதாவது ஜீசஸ் கிரைஸ்டோடைய நன்மை ஜங்கேஸ் கானிற்கு முன்பு தோர்த்து போயிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் எப்படி எடுத்து வைத்திருக்கிறார், அதை நீங்களே கேட்டுவிடுங்கள். Unfortunately and unhappily, Jesus Christ has no advantage over Genghis Khan. Because if you are strong enough, ruthless enough, powerful enough, evil will overcome good. இவருடைய ஸ்டேட்மெண்ட் இந்த நாட்டை பற்றின ஒரு ஐடியாலஜியை வெளிக்காட்டியிருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்து பேக் ஃபயர் அடித்த உடனேயே இஸ்ரேலுடைய பிஆர் டீம் இல்லை நாங்கள் இப்படி சொல்லவில்லை, எங்களுடைய அர்த்தம் வேற, ஆன்டி கிறிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவில் ஜூயிஷ் நபர்கள் மனதில் இருக்கிறது, எந்த அளவில் ஜூயிஷ் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள் என்கிற அந்த விஷயமும் இன்னைக்கு உலகத்திற்கு முன்பு வெளிவந்தது. ஆனால் இந்த இடத்தில் தான் அமெரிக்கா கிறிஸ்துவர்களை பற்றி தவறாக பேசக்கூடிய ஒரு நாட்டிற்கு எதற்காக நாம் உதவ வேண்டும்? இந்த கேள்வியும் வெளிவரும்போது நேதன்யாகு இப்போ டேமேஜ் கண்ட்ரோலில் இறங்கி இருக்கிறார். ஆனால் இந்த பதிவின் மிக முக்கியமான விஷயம் த நியூ காசாவை பற்றி, அதாவது நியூ லெபனானை பற்றி, மற்றும் நேதன்யாகுவை எதற்காக ஹிட்லரை விட மோசமான நபர் என்று நாம் பார்த்து வருகிறோம் என்கிற அந்த விளக்கத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். முதலில் லெபனானை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். லெபனான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு. ஒரு 60 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாடு. இந்த நாட்டுடைய கேபிட்டலான பெய்ரூட் ஒரு காலகட்டத்தில் மிடில் ஈஸ்டின் பாரிஸாக கருதப்பட்டது. ரொம்பவே அழகான ஒரு கேபிட்டல் சிட்டி. சதர்ன் பார்டரில் இஸ்ரேல் இருக்குது, நார்தர்ன் பார்டரில் நீங்கள் பார்த்தீர்கள் சீரியா இருக்குது. இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த சிறிய நாட்டின் பெயர் தான் லெபனான். மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரை இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலால் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 79 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பதிவை நான் இந்த தருணத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கும் போது 118 சின்ன சின்ன குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் 40க்கும் மேற்பட்ட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்கள், நர்ஸ், டாக்டர்ஸ், மருத்துவமனையை சார்ந்த நபர்கள் அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மில்லியன் 60 லட்சம் தான் அங்கே பாப்புலேஷனு. அந்த 60 லட்சம் பாப்புலேஷன்லேருந்து 10 லட்சம் நபர்கள் அகதிகளாக டென்ட்களில் வசிக்கக்கூடிய அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நபர்கள் வீட்டுக்கு திரும்ப முடியுமா? கிடையாது. ஏன்னா இஸ்ரேலின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அன்டில் இட் இஸ் என்ஷூர்ட் தட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஆர் சேஃப், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் சேஃபாக இருக்கிறார்கள் என்கிற அந்த உறுதி கிடைக்காத வரை இவர்கள் தன்னோட வீட்டுக்கு திரும்ப முடியாது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள், இஸ்ரேலிய மக்கள் எப்பவுமே ஆபத்தில் தான் இருப்பார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். காசாவில் அப்படிதான் நடந்தது, வெஸ்ட் பேங்கில் அப்படிதான் நடந்தது, இப்போ லெபனானிலும் அப்படிதான் நடக்கிறது. இந்த கான்ஃப்ளிக்டோடைய லொகேஷனை கொஞ்சம் பாருங்கள். டேட்டா இவெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அட்டாக்ஸ்களை லெபனான் மீது நடத்தியுள்ளது. நாங்கள் தீவிரவாதிகள் மீது தான் தாக்குதலை நடத்தினோம், எங்களுக்கு அதை பற்றி இதற்கு மேலே விளக்கமெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இஸ்ரேலருக்கு ஹெஸ்புல்லா
எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, அல்ல ஹெஸ்புல்லா என்கிற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொல்லக்கூடிய வேலையை இஸ்ரேல் பார்க்கிறது. ரெண்டாவது, இந்த டார்கெட்டில் லெபனான் பாப்புலேஷன் மற்றும் அவர்களுடைய வீடுகள் தான் மிக முக்கியமான டார்கெட்டாக இந்த தாக்குதலை நடத்தினார்களா என்கிற அந்த விஷயம். இந்த தாக்குதலை நீங்கள் பார்த்தீர்கள்னா சவுத் லெபனானில் இருக்கக்கூடிய சதர்ன் பார்ட் ஆஃப் பெராட்டில் தான் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. எந்த சிட்டியை மிடில் ஈஸ்டோடைய பாரிஸாக பார்த்தார்களோ அந்த சிட்டி இன்னைக்கு எந்த அளவில் நிற்கிறது என்று அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ்களை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. பில்டிங், மால்ஸ், வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், பிரிட்ஜ், எதற்காக? அங்க இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி துண்டிக்கப்பட வேண்டும். மக்கள் அங்கிருந்து வெளியே போகக்கூடாது. ஆனால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியாக்களை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். அப்படி தப்பி தவறி தைரியமாக கிரவுண்ட்ல இருந்து ஒரு சில தைரியமான மீடியா ஜேர்னலிஸ்ட்கள் அங்கே கவர் செய்ய போனால் அவர்களையும் குறிவைத்து தாக்கி வருகிறது இஸ்ரேல். அதுவும் லைவ் கேமராவில் பாருங்கள். Along the border, including the Al-Marj outpost opposite Merkaba, and carried out drone strikes on the Al-Raheb site near Aitar al-Shab. Further rocket attacks were reported against Nahariya and a மார்ச் 16, 2026 Israeli military official announced launching limited target ground operation in South Lebanon. மார்ச் 16 நாங்கள் கிரவுண்டில் இறங்கி ரொம்பவே லிமிட்டடான டார்கெட்டை நாங்கள் செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன? ஹிஸ்புல்லாவை தேடி வந்திருக்கிறோம் என்று கூறிய இஸ்ரேலி ஆர்மி அங்கே இறங்கிய உடனேயே கொள்ளையடிக்க தொடங்கிவிட்டார்கள். வீடுகளை, கடைகளை. இஸ்ரேலி ஆர்மி அங்க கொள்ளையடிக்கக்கூடிய, திருடக்கூடிய வேலையை பார்த்தது. அனைத்து காட்சிகளுமே வெளிவந்தது. தீவிரவாதத்தை இவர்கள் முடக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. தேயே என்கிற இந்த இடம் சவுத் பார்ட் ஆஃப் பெரோட்ல இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 10 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த வீடுகளை, அந்த நகரத்துடைய இந்த நிலையை பாருங்கள். இந்த நிலை வெறும் 10 நாட்களில் ஏற்பட்டுள்ளது. இதே போன்ற காட்சிகளை நீங்க காசாவிலும் பார்த்திருப்பீர்கள். அங்க இருக்கக்கூடிய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா கொல்லப்பட்ட நபர்களுடைய சவத்தை கூட அவர்களுடைய வீடு வரை இவர்களால் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. எந்த இடத்தில் டெட் பாடி கிடைக்கிறதோ அதே இடத்தில் புதைக்கக்கூடிய கட்டாயம் அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது வீட்டுக்கு கூட டெட் பாடியை எடுத்து செல்ல முடியாத இந்த தருணம். மார்ச் 12 Israeli army declared all the people who live in Litani River to Zahrani River. மார்ச் 12 இஸ்ரேலி ஆர்மி ஒரு வார்னிங்கை வெளியிடுகிறார்கள். இந்த வார்னிங் என்ன? லெட்டானி ரிவர்ல இருந்து தொடங்கி ஜெஹரானி ரிவர் வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வெளியேறிவிடுங்கள். இந்த இடத்தில் நாங்கள் தாக்குதலை நடத்த போகிறோம் என்று. 40 கிலோமீட்டர் லெபனான்ல இருந்து 40 கிலோமீட்டர் உள்ள வரை இந்த மெசேஜ் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரை இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அதாவது 14 to 15% அந்த நாட்டுடைய 14 to 15% இன்னைக்கு இஸ்ரேல் கண்ட்ரோலில் வந்துவிட்டது. அங்கே இருக்கக்கூடிய கமாண்டர் என்ன கூறுகிறார்? நாங்கள் இவர்களை கொல்லலாம் வரல, நாங்கள் இவர்களுடைய நிலத்தையும் அபகரிக்க வரவில்லை, நாங்கள் ஜஸ்ட் தீவிரவாதிகளை தேடி வந்தோம். இந்த தீவிரவாதிகளை தேடும்போது ஒரு சில விஷயங்கள் இங்கே அங்கே நடக்கும். இஸ்ரேலி கேப்டன் கூறக்கூடிய இந்த வார்த்தை. இது மட்டுமல்ல, எப்படி காசாவில் மக்கள் கொல்லப்பட்டார்களோ அதே போன்று இஸ்ரேல் இன்னைக்கு லெபனானையும் அழித்து வருகிறது. இஸ்ரேல் என்ன கூறியது காசாவில்? எங்களுடைய சர்வைவலுக்காக, எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் காசா மீது தாக்குதலை நடத்தினோம். அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் லெபனான் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம்.
இந்த போருடைய மிகவும் கொடூரமான செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள்னா கேட்டீர்கள்னா, இஸ்ராயல் ஒயிட் ஃபாஸ்பரஸ் என்கிற ஒரு டேஞ்சரஸான கெமிக்கலை பயன்படுத்தி வருகிறது. இது ஹியூமன் ரைட் வாட்ச் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் வழியாக பேன் செய்யப்பட்ட ஒரு மிக கொடூரமான இந்த கெமிக்கல். இந்த கெமிக்கல் ஆக்சிஜனுடன் கலந்த உடனேயே ஒரு மிக பெரிய அளவில் எரிய தொடங்கிவிடும். இந்த டெம்பரேச்சர் எந்த அளவில் இருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, உங்களுடைய எலும்பை கூட சதையை கூட கருக்கி விடும். அதாவது எதுவுமே மிஞ்சாது, எல்லாமே சாம்பலாகி. இந்த பாம்பு வெடித்த உடனேயே கிட்டத்தட்ட 125 250 மீட்டர் வரை அப்படியே செதறுமா. செதறும் போது அந்த இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த அனைத்து நபர்கள் மீதும் இந்த கெமிக்கல் போய் பாய்ந்து அவர்கள் மீது தீப்பற்றி எரியுமா. சரி, உடனடியாக அங்கே மெடிக்கல் கேம்ப் இருந்தது, டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், இல்லை மக்கள் இருக்கிறார்கள். தண்ணி ஊற்றி அணைக்க பார்த்தால் அணையாதான். அப்படி இருந்து கூட எப்படியாவது அதை அணைத்து விட்டிருந்தால் அதில் பேண்டரெல்லாம் கட்டிட்டீங்கன்னா காற்று படாது, அப்படியே அணைஞ்சிடும். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பின்பு ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த கட்டை நீங்கள் அவிர்க்கும் போது மறுபடியும் ஆக்சிஜன் அந்த காயத்தில் பட்ட உடனேயே மறுபடியும் தீப்பற்றி எரிய தொடங்கிவிடும். ஒயிட் ஃபாஸ்பரஸ்கான இந்த கொடூரத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜெனீவா கன்வென்ஷனில் இதை முற்றிலும் பேன் செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் இதை பயன்படுத்தி வருகிறது. அதனால்தான் நேத்தன்யாகுவை ஹிட்லரை விட மோசமான நபராக பார்த்து வருகிறோம். கடந்த 2 வாரத்தில் மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா 70க்கும் மேற்பட்ட ஹெல்த் சென்டர்ஸ்கள் மீது, 40க்கும் மேற்பட்ட ஆம்புலன்சஸ்கள் மீது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இது மட்டுமல்ல, காசாவில் கிட்டத்தட்ட 1722 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்களை இஸ்ரேல் கொன்றது. மருத்துவமனைகள் வேற, பள்ளிக்கூடங்கள் வேற, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை கொன்றார்கள். கேட்டால் நாங்கள் தீவிரவாதிகளை தேடிக்கொண்டிருந்தோம், குழந்தைகள் நடுவில் வந்தால் எங்களுக்கு தெரியவில்லை, டாக்டர்ஸ்கள் நடுவில் வந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்களா இல்லையா, மீடியா வந்தால் கொல்லப்படுவார்கள் தான், நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் தீவிரவாதிகளை தான் குறிவைக்கிறோம், எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. இஸ்ரேல் 20 லட்சம் பாலஸ்தீனியர்களை, 30 லட்சம் ஈரானியர்களை, 10 லட்சம் லெபனீஸ்களை தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய வாசலை விட்டு அகதிகளாக விரட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 60 லட்சம் மக்களை ரெஃப்யூஜிஸ்களாக மாற்றியது இது முதல் முறையாகவும் அந்த நாடு இஸ்ரேல் தான். லெபனான் இன்னைக்கு எந்த நிலையை பார்த்து வருகிறது, காசாவில் எப்படி ஹமாஸை வைத்து அவர்கள் கொடுமைப்படுத்தினார்களோ அதே போன்றுதான் இன்னைக்கு லெபனானுடைய நிலையும் மாறி இருக்கிறது. எந்த வேலையை ஹிட்லர் ஜெர்மனியில் செய்தாரோ, எந்த இன்ஹியூமன் வேலையை பார்த்தாரோ அதே விஷயம் இப்போ மீண்டும் ஒரு முறை ரிப்பீட் ஆகி வருகிறது. இந்த டென்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு நடுவே இன்னைக்கு நேற்று கிடையாது. ஹெஸ்புல்லா அக்டோபர் 7 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தியது. 1200 இஸ்ரேலிகள் உயிரிழந்தார்கள். ஹமாஸ் 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை கைப்பற்றியது, சிறைப்பிடித்தது. அடுத்த நாள் இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை தொடங்கியது. இந்த தாக்குதலில், அதாவது அக்டோபர் 8 ஹெஸ்புல்லாவை எந்த அளவில் இவர்கள் பேக்ஃபுட்டில் தண்ணீரார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒட்டுமொத்த காசாவையே இவர்கள் அழித்து விட்டார்கள். ராக்கெட், ட்ரோன், மிசைல் ஹெஸ்புல்லாவை நோக்கி இஸ்ரேல் ரிட்டாலியேஷன் ஆக்ஷன் என்கிற பெயரில் நடத்தியது. செப்டம்பர் 17 மற்றும் 18 ஏதோ ஹாலிவுட் சினிமா படங்களில் பார்த்த அதே விஷயம்தான் நடந்தது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவை சார்ந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ்கள் மீது சின்ன சின்ன வெடிகுண்டுகளை பொருத்தி, பேஜர், வாக்கி டாக்கி, இது போன்ற பல கம்யூனிகேஷன் டிவைசஸ்கள் அடுத்தடுத்து வெடிக்க தொடங்கியது. பல ஹெஸ்புல்லாவை சார்ந்த
நபர்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். இதில் 30 நபர்கள் கொல்லப்பட்டார்கள், 2 சின்ன சின்ன குழந்தைகள், 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். இது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் என்று கூறுகிறார்கள். கடந்த 32 ஆண்டுகளாக எந்த நபரை லெபனான் தன்னுடைய தலைவராக எடுத்து வைத்திருந்ததோ அவரையும் செப்டம்பர் 27ஆம் தேதி கொன்றுவிட்டது இஸ்ரேல். ஹசன் நஸ்ரல்லா இவர் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி இஸ்ரேலுக்கு தெரிந்துவிட்டது. உடனடியாக அந்த பில்டிங் மீது 80க்கும் மேற்பட்ட பாம்ஸ்களை போட்டு அவரை கொன்றார்கள். இது மட்டுமல்ல, கடந்த 13 மாதத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீங்கள் பார்த்தீர்கள்னா, போன வருடம் 7ஆம் தேதி வரை 4000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேலில் 80 சோல்ஜர்ஸ்கள் கொல்லப்பட்டார்கள், சிவிலியன்ஸ் ஒரு 47. லெபனானில் நடந்த இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை நீங்கள் பார்த்தீர்கள்னா 717 பெண்கள், 243 சின்ன குழந்தைகள். டேமேஜ் ஆன வீடுகளுடைய மதிப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா $8.5 பில்லியன் மதிப்புக்கான அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே டேமேஜ் ஆனது. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் லெபனீஸ் தன்னோட வீடு வாசல்களை இழந்து நிற்கிறார். ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதல் 2454, இஸ்ரேல் 13976 இடங்களை தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பின்பு நவம்பர் 26ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் இந்த 2 நாடுகளுக்கு நடுவே ஒரு சீஸ்ஃபயரை அறிவித்தார்கள். ஹெஸ்புல்லா will withdraw from north. லிட்டானி ரிவர்லேருந்து அவர்கள் வித்ட்ரா செய்வார்கள். ஆனால் லெபனீஸ்கள் கையில் தான் இந்த நாடு இருக்கும். அதே ஒரு சில நாட்களில் இஸ்ரேல் will release the Lebanese territory. எந்த லெபனீஸ் டெரிட்டரியை இவர்கள் பிடித்து வைத்திருந்தார்களோ அதை அடுத்த 50-60 நாட்களுக்குள் திருப்பி கொடுக்க வேண்டும். Lebanese army will deploy 5,000 soldiers in south. லெபனீஸ் ஆர்மி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ்களை அங்கே டெப்போ செய்வார்கள். இதே நேரத்தில் யூஎன் ரெசல்யூஷன் 1701 படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹெஸ்புல்லா நீட் டு சரண்டர் தேர் வெப்பன்ஸ், ஆயுதங்களையும் கைவிட வேண்டும் என்கிற இந்த ஒப்பந்தம். அதன்படி எல்லாமே நடந்தது. நவம்பர் 2024ஆம் ஆண்டு சீஸ்ஃபயரும் அறிவிக்கப்பட்டது. மார்ச் 2026ஆம் ஆண்டு வரை இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது இந்த தாக்குதல்களை நடத்தி தான் வந்தது. ஒவ்வொரு நாளும் அடுத்த 15 மாதங்கள். இந்த சீஸ்ஃபயருக்கு பின்பு உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கை 400க்கும் மேலே. இதே போன்ற சீஸ்ஃபயர் தான் காசாவிலும் நாம் பார்த்தோம். காசாவிலும் இன்னைக்கு வரை என்ன நடக்கிறது அதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய தாக்குதல் ஈரான் மீது நடந்தது. அதற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினார்கள். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 40 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. மார்ச் 2ஆம் தேதி கமுக்கமாக ஹெஸ்புல்லா என்கிற இந்த பெயரை வைத்து இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய அந்த தாக்குதலுக்கான கதையை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இன்னைக்கும் இந்த தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. டர்க்கிஷ் பிரசிடென்ட் நேத்தன்யாகுவை பற்றி என்ன பேசினார், எதற்காக அவர் ஹிட்லரை விட மோசமான நபர் என்று அவர் கூறினார் என்று நீங்களே கேட்டுவிடுங்கள். Ve katliam şebekesi barbarlıkta Hitler'i çoktan geride bırak. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஹிட்லர் அண்ட் அமெரிக்கா ஒன்றாக வேர்ல்ட் வார் 2ஐ சந்தித்திருந்தால் என்ன நடந்திருக்கும், அதே தான் இன்னைக்கு இங்கே நடக்கிறது. அன்னைக்கு அமெரிக்கா ஹிட்லருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை, ஆனால் இன்னைக்கு புதிய ஹிட்லருக்கு அமெரிக்கா ஆதரவை கொடுத்து வருகிறார்கள். அதாவது நேத்தன்யாகுவை ஹிட்லரை விட மோசமான நபராக டர்க்கிஷ் பிரசிடென்ட் எடுத்து காட்டியிருக்கிறார்.
இது மட்டுமல்ல, எந்த அளவில் அங்கே புருட்டாலிட்டி நடந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். ஒட்டுமொத்த நகரத்தையே அவர்கள் அழித்து விட்டார்கள். இந்த காட்சிகளை படம் பிடிக்கக்கூடிய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்கள், ஜேர்னலிஸ்ட்கள் 2025ஆம் ஆண்டிலிருந்து எந்த அளவில் தாக்கப்பட்டார்களோ, வேர்ல்ட் வார் 1 வேர்ல்ட் வார் 2ல் ரெண்டுமே சேர்த்து கூட இந்த அளவில் பத்திரிகையாளர்களை அவர்கள் டார்கெட் செய்ததில்லை. இந்த போரில் டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் 250 பாலஸ்தீனிய ரிப்போர்ட்டர்ஸ்களை கொண்டிருக்கிறது. இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட்கள் அல்ல மீடியா ஹவுசஸ்களை கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஹாலிவுட்டும் இப்போது இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை பற்றி பேச தொடங்கியிருக்குது. ஆனால் ஹாலிவுட்டை பொறுத்தவரையில் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய எந்த நடிகர் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை பாய்காட் செய்துவிடும் ஜூவிஷ் லாபி. அவருடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையுமே முடக்கி விடுவார்கள். ஆனால் இந்த முறை அதையெல்லாம் தாண்டி கூட ஒரு சில ஹாலிவுட் நடிகர்கள் வெளிவந்து பேச தொடங்கியிருக்கிறார்கள். ஆஸ்கர் வினர் ஸ்பானிஷ் ஆக்டர் ஜேவியர் பாடம் இப்போது இஸ்ரேல் ஆர்மியோடைய இந்த ஆக்டை நாசிஸோடைய ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார். IDF உடைய இந்த ஐடியாலஜி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த நாசிஸோடைய ஐடியாலஜி அப்படியே காப்பி பேஸ்ட் ஆனபடி தான் தெரிகிறது. இந்த இடத்தில் யாருமே எந்த குளோபல் மீடியாவும் இதை பற்றி எதற்காக பேசவில்லை என்கிற இன்னொரு கேள்வி, இன்னொரு சந்தேகமும் ஏற்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் இருந்து வெளிவரக்கூடிய இந்த செய்தி நீங்கள் பார்த்தீர்கள்னா 70,000க்கும் மேற்பட்ட மக்களை இஸ்ரேலி கொண்டிருக்கிறார்கள். இதில் 16,400 சின்ன சின்ன குழந்தைகள். இது அக்டோபர் 7ஆம் தேதி வரை வெளிவந்த இந்த ரிப்போர்ட். இதை தாண்டி வெஸ்ட் பேங்க் ஹமாஸ் என்கிற பெயரில் அங்கே இன்னொரு தாக்குதலை இஸ்ரேலி நடத்தி வருகிறது. பாலஸ்தீனில் ஏற்கனவே நடத்தியது. காசாவில் இருக்கக்கூடிய, லெபனானில் இருக்கக்கூடிய, வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய வீடுகள், மருத்துவமனைகள், ஸ்கூல்ஸ்கள், UN ஃபெசிலிட்டிஸ் அனைத்துமே இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் அகதிகளாக இன்னைக்கு வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் எந்த குளோபல் மீடியாவும் இதை பற்றி பேசுவதில்லை. ஹமாஸ் இன் வெஸ்ட் பேங்க் அக்டோபர் 2023ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கேயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த செய்தியை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். எந்த அளவில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் மனதிலும் விஷத்தை விதைத்திருக்கிறார்கள். அங்களுடைய பெண், அங்களுடைய மக்கள் எந்த விதத்தில் இந்த தாக்குதல்களை பார்த்து வருகிறார்கள், அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். When there is a war, it doesn't matter who your enemy is, you need to destroy their offspring to prevent them from creating more offspring. தொடர்ந்து ஜூயிஷ் இஸ்ரேலிஸ் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், எங்க நாட்டுக்கு ஆபத்து இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தை காட்டி ஒரே விதமான எஜெண்டாவை அவர்கள் உலகத்திற்கு முன்பு எடுத்து வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதற்கு பின்னாடி கொடுத்த காரணமும் அதுதான். ஆனால் இவர்களுடைய நோக்கம் அது கிடையாது. இவர்களுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் கிரேட்டர் இஸ்ரேலிற்கான அந்த நோக்கம். அதை பற்றின ஒரு வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கிறோம். தொடக்கத்திலும் அந்த வீடியோவை பற்றி நான் காட்டினேன். காரணம், நீங்கள் இந்த போருக்கான வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். காரணம், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய போர் மட்டுமல்ல, இஸ்ரேல் இன்னொரு ஃப்ரண்டில் லெபனானை இன்னொரு காசாவாக மாற்றி வருகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.